தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைத்து சமைக்கிறீர்களா? ஐயையோ, இனிமே அப்படி செய்யாதீங்க. நமது உணவில் பல விதங்களில் தக்காளி சேர்க்கப்படுகின்றது. சாம்பார், குழம்பு வகைகளில் தக்காளி பிரதானமாக சேர்க்கப்படுகின்றது. தக்காளியில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன மற்றும் செரிமானத்தை சீராக்குகின்றன. லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுக்கு மிகவும் நன்மை தருகிறது. ஒரு சிலர் தக்காளியை நீண்ட நாட்களுக்கு வைத்திருக்க குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைப்பார்கள். இது பொதுவாக தவறான விஷயம். இவ்வாறு செய்வது தக்காளியின் சுவை, நறுமணம் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பை சேதப்படுத்தும். உணவியல் சார்ந்த நிபுணர்கள் கூறுகின்றபடி குளிர்கால நிலையால் தக்காளிகளின் இயற்கையான பண்புகள் முற்றிலுமாக சிதைந்துவிடும். தக்காளியின் தனித்துவமான சுவையும் நறுமணமும் அதன் உள்ளிருக்கும் சேர்மங்களில் இருந்து கிடைக்கின்றன. குளிர்சாதன பெட்டியில் குறைந்த வெப்பநிலை அந்த முக்கியமான சேர்மங்களை உடைக்க உதவுகிறது. இதனால் தக்காளி தனது இயற்கையான சுவையை இழக்கிறது. சுவை மற்றும் தக்காளியின் நறுமணம் வெகுவாக குறைகிறது. குளிர்சாதனத்தின் சூட்டினால் தக்காளியின் நுண்ணிய சுவைகள் கெடுகிறது மற்றும் அதன் நறுமணம் குறைந்து மங்கலாகிறது. சில சமயங்களில் குளிர்ந்த நிலை அவற்றை கடினமாகவும் கொஞ்சம் காரமானதாகவும் மாற்றிவிடுகிறது. தக்காளி குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டால் அதன் பழுக்கும் செயல்முறை தடுக்கப்படும். அறை வெப்பநிலையில் பழுக்கும் போது தக்காளி மிகச்சிறந்த சுவையை சமைத்த உணவில் வெளிப்படுத்துகிறது. ஆனால் குளிர்ந்த சூடு இந்த பழுக்கும் செயல்முறையை நிறுத்திவிடுகிறது. குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட தக்காளியை சமையலில் சேர்த்தால் அதிகப்படியான தண்ணீர் வெளிவரும். இது சமையலில் சுவையை வெகுவாக பாதிக்கும். தக்காளி எப்போதும் அறை வெப்பநிலையில் நேரடியாக சூரிய ஒளி பாதிக்காத வகையில் வைக்க வேண்டும். மேலும் அவை காற்றோட்டம் நன்றாக உள்ள இடத்தில் வைத்திருக்க வேண்டும். தக்காளி தண்டு பக்கத்தில் சேமித்து வைத்தால் அது நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிளாஸ்டிக் பைகள் மற்றும் மூடிகள் கொண்ட கொள்கலன்களில் தக்காளியை சேமிக்க கூடாது. காற்று புகாத கொள்கலன்களில் சேமித்து வைப்பதால் தக்காளி சீக்கிரம் கெட்டு போகும். எனவே காற்றோட்டமாக வைப்பது நல்லது. தக்காளியை அதில் உள்ள சத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்றால் ஃப்ரிட்ஜில் தக்காளிகளை சேமித்து வைக்காதீர்கள். திறந்த வெளியில் காற்றோட்டமாக வைத்து பயன்படுத்துங்கள். பொதுவாகவே குளிர்சாதன பெட்டியில் சமைத்த அல்லது சமைக்காத உணவுப் பொருட்களை வைத்து பயன்படுத்தாமல் திறந்த வெளியில் அறை வெப்ப நிலையில் வைத்து பயன்படுத்துவதே மிகவும் சிறந்தது. உடல் நலனுக்கும் ஆரோக்கியமானது. ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் பொருட்கள் சில மணி நேரம் கெட்டு போகாமல் தடுக்கப்படுகிறதே தவிர மற்றபடி உணவின் தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஃப்ரிட்ஜில் வைத்த பொருளின் சுவை நிச்சயமாக மாறுபட்டே இருப்பதால் ஃப்ரிட்ஜில் தக்காளி மட்டுமல்ல, எதையுமே வைக்காமல் தவிர்ப்பதே உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது.